ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நாம வந்து $SP ஸ்பேஸ் $PL ப்ளஸ் புரிஞ்சிருச்சு இல்லை? இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்ல இந்த ரெண்டு டேட்டா இருக்கும். இதை வந்து நம்ம ரேண்ட் எழுதவே வேண்டாம், ஆக்சுவலி எழுதணும். ஆனால் நான் ஏன் எழுதுறேன்னா இது வந்து இந்த ஒரு லாங்குவேஜில் மட்டும்தான் இந்த மாதிரி MDSPலாம் வருது, மிச்சத்துலாம் வராது. அதனால நம்ம மிச்ச லாங்குவேஜ் காட்டுறதுக்காக நீங்கள் அந்த இடத்துல வந்து டபுள் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு கோட்டுக்குள்ள ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க, ப்ளஸ் வரப்போ ஒரு டபுள் கோட்டுக்குள்ள ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தீங்கன்னாவே போதும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து NSP நம்ம வச்சுக்கலாம், அது நம்பர் ஆஃப் லைன்ஸ் வாங்கிக்கிறோம். நம்பர் ஆஃப் லைன்ஸ்க்கு நான் 3 கொடுத்துருக்கேன். ஸோ $NSP என்ன இருக்கும், 3 இருக்கும். அதே மாதிரி $NPL குள்ள 1 வந்துடும். புரியுதுல தான்? இதுக்கப்புறம் என்னன்னா if n while NSP greater than 0, NSP 0 விட பெருசா இருக்கா? 0 விட பெருசா தானே இருக்கு. அப்ப நீங்க உள்ள போறோம் $i equal to 1. இப்போ $i வந்து என்ன ஆகுது, 1 ஆயிடுது. $space is equal to empty. $spacesல வந்து empty ஆயிடுது. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னொரு while loop. ஓகேவா? whileக்குள்ள ரெண்டு while இருக்கு. இந்த whileக்குள்ள while இல்ல, whileக்குள்ள ஒரு while இருக்கு, இன்னொரு while இருக்கு. அவ்வளவுதான். நெஸ்டட் இந்த மாதிரி நெஸ்டட். ஓகேவா? சோ இப்போ இந்த while loop என்ன பண்ணுது, $i less than or equal to NSP. $i is less than or equal to NSP. ட்ரூ தானே? ஆக்சுவலி நான் இன்னும் சின்னதாக வச்சுக்கலாம், பரவாயில்ல, அடிச்சுதான் கேட்கலாம். அப்போ உள்ள போகுது $space equal to spaces plus SP. ஸ்பேசஸ்ல என்ன இருக்கு, எம்டியா இருக்கு. கரெக்டா? அது கூட சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பேஸ் கூட ஆட் ஆகும். இது பிளஸ் ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகுது. தெரியுதா என்ன பண்றேன்னு தெரியுதா? அப்போ இதோட அவுட்புட் வந்து ஒரு ஸ்பேஸ். கரெக்டா? அப்போ அது இந்த ஒரு இதை அடிச்சு விட்டு இதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் நீங்க வச்சுக்கிறீங்க. புரியுதா? இதுக்கப்புறம் I plus plus, which means நீங்க I அடிச்சு விட்டு I-க்குள்ள 2 எழுதிருவீங்க. ஓகேவா? இப்போ மறுபடியும் போய் செக் பண்ணுங்க. I is less than or equal to NSP. I is less than or equal to NSP. True. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் வந்து இன்னொரு ஸ்பேஸ் ஆட் பண்ணுவீங்க. அப்போ இதை அடிச்சு விட்டு ஒரு ஸ்பேஸ் இன்னொரு ஸ்பேஸ். புரியுதா? இதுக்குள்ள ரெண்டு ஸ்பேஸ் இருக்கு. இப்போ I plus plus, ஸோ இதை அடிச்சு விட்டு 3. இப்போ இங்க மறுபடியும் போனோம்னா ஸ்டில் ஈக்குவல். அப்போ மறுபடியும் இதை அடிச்சு விட்டு இதுக்குள்ள வந்து ஸ்பேஸ் 1 2 3. ஓகேவா? இப்படி ஆட் பண்ணிருக்கீங்க. 3 ஸ்பேஸ் இருக்கு. இப்போ I plus plus, இப்போ I வந்து 4 ஆயிடும். ஓகேவா? இப்போ 4 இது வந்து இதை விட கிரேட்டா இருக்கு. ஸோ லூப் போட்டு வெளில வந்து இந்த லூப் போட்டு வெளில வந்து இங்கே போக மாட்டீங்க. இன்னொரு ரிட்டர்ன் லைன் இருக்குது, எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. இப்போ $i equal to 1. அப்போ $i திருப்பி அடிச்சு விட்டு 1 ஆக்கிடலாம். வச்சு கொடுக்குறவங்களே இருந்துருக்கலாம். 1 ஆக்கி 2 ஆக்கி 3 ஆக்கி 4 ஆக்கி திருப்பி வரும். அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்பேஸ்க்குள்ள 3 ஸ்பேஸ் கொண்டாந்துருவோம். திஸ் இஸ் வாட் வி ஹவ் அச்சீவ்ட். இதை நம்ம பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. PHP பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து +s equal to empty. இப்போ $+s equal to empty. இப்போ $i is less than or equal to $NPL. இப்போ இது வந்து ஈக்குவல் டு NPL தான். கரெக்டா? அப்போ $+s equal to +s.el. ஸோ அப்படின்னா empty கூட நீ வந்து ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணு, which means this will become. கரெக்டா? இது புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும்? ஸோ which means இதை அடிச்சு விட்டு இப்போ நான் வந்து ப்ளஸ் எழுதுறேன். இப்போ I plus plus, அப்போ I 2i. இப்போ I less than or equal to NPL. இந்த லூப் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ 2 is less than or false. ஏன்னா இது கிரேட் ஆயிடுச்சு, அப்படி விட்டு வெளில வந்துடும். இப்போ எக்கோவை ஸ்பேசஸையும் ப்ளஸையும் ஆட் பண்ணுங்க. ஸ்பேசஸ்ல என்ன இருக்கு, 1 2 3 3 ஸ்பேஸ் இருக்கு. ப்ளஸ்க்குள்ள இருக்கு ஒரு ப்ளஸ் இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகும், 3 ஸ்பேஸ் ஒரு ப்ளஸ். கரெக்டா? ஸோ அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ NSP equal to NSP minus 1. NSP minus 1 இது வந்து 2 ஆயிடும். NPL equal to NPL plus 2. அப்போ இது வந்து 3 ஆயிடும். ஓகேவா? இப்போ இங்க வந்தோடனே திரும்ப இந்த while loop போகணும். NSP greater than 0வா? NSP still greater than 0. அப்போ உள்ளவா I equal to 1. இப்போ I திருப்பி அடிச்சுட்டு 1 ஆக்கியாச்சு. ஓகே, நினைச்சு பாருங்க. நீங்க மட்டும் வேரியபிள் எழுதாம மைண்ட்லயே வச்சிருந்தீங்கன்னா முடியுமா இருக்கு? இப்போ ஸ்பேசஸ் equal to empty. இப்போ இது மட்டும் அடிச்சு empty எடுத்துக்கிறேன். இளமில்லாத காரணத்தினால. ஓகே, இப்போ $i less than or equal to $NSP. I is less than NSP. கரெக்டா? அப்போ இதுக்குள்ள போகலாம். ஸ்பேஸ் equal to spaces plus spaces.sp, which means ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகும். அப்போ இதுக்குள்ள வந்து ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகிடும். புரியுதா? I plus plus இப்போ 2 ஆகும். 2 ஈக்குவல் தான். இது வந்து less than or equal to. ஸோ அப்போ இன்னொரு ஸ்பேஸ் ஆட் ஆகும், which means 2 ஸ்பேஸ் ஆட் ஆகிடும். ஓகே, இதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு. இப்போ இது வந்து 3 ஆகும். இப்போ 3 வந்து இதோட கிரேட்டரா இருக்கு. அப்போ இது விட்டு புரியுதா? இப்போ 2 ஸ்பேஸ் தான் இருக்கு. இப்போ I equal to 1. இப்போ I திருப்பி அடிச்சுட்டு I 1 ஆக்கிடுங்க.
இப்போ ப்ளஸஸ்குள்ள வரும். ப்ளஸஸ்குள்ள வந்து ப்ளஸஸ்குள்ள என்ன இருந்தாலும் அடிச்சு ப்ளஸஸ் வந்து எம்டி ஆகும். இப்போ எம்டி ஆக்கிட்டோமா? இப்போ I less than or equal to NPL. இப்போ NPL கூட 3 இருக்கு. I கூட என்ன இருக்கு? 1 இருக்கு. I is less அப்படின்னா நம்ம உள்ள போலாம். உள்ள போனா என்ன? ப்ளஸஸ் equal to ப்ளஸஸ் டாட் PL. அப்போ இது கூட ஒரு ப்ளஸ் சேர்த்துங்க. அப்ப என்ன ஆகும்? இது வந்து ப்ளஸ் ஆகும். இப்போ அடுத்து என்ன? I plus plus. இப்போ I வந்து 2 ஆகும். இப்போ இங்க வந்தா 2 equal to 2. அப்ப மறுபடியும் உள்ள வரும். இப்போ மறுபடியும் நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா இதுக்குள்ள 2 பிளஸ் வந்துரும். இப்போ I plus plus. அப்ப இது 3 ஆகும். ஓகே 3 equal to NPL தான். ஏன்னா NPL கூட 3 இருக்கு. கரெக்ட்டா? ஏன்னா நம்ம 1 ஆட் பண்ணி 2 ஆட் பண்ணிருக்கோம். அப்ப மறுபடியும் ஒரு பிளஸ் ஆட் ஆகும். சோ இப்போ இது வந்து பிளஸ் 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 ஆகும். ஓகேவா? இப்போ I plus plus இது வந்து 4 ஆகும். 4 வந்து இதோட கிரேட்டர் ஆயிட்டா ப்ளூ போட்டு வெளில வந்துரும். இப்போ எக்கோய் பண்றப்போ ஸ்பேசஸ்னா 2 ஸ்பேஸ் விடும். அப்புறம் 3 பிளஸ் பிரிண்ட் ஆகும். புரியுதா? ஓகே இதோட முடியல. இப்போ NSP equal to NSP minus 1. அப்போ இது 1 ஆகும். ஓகே அண்ட் இது வந்து 5 ஆகும். ஓகே சோ இப்போ உங்களால வந்து ஓரளவு கெஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? இப்போ திரும்ப பண்ணி NSP வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 1 ரிட்டர்ன் பண்ணும். 1 greater than 0 true. அப்போ உள்ள போகும். உள்ள பண்ணி I equal to 1. அப்போ திரும்ப I equal to 1 ஆகும். இப்போ நாம வந்து கொஞ்சம் குயிக்கா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். I equal to 1 க்கு ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகும். இதுக்கு அப்புறம் I வந்து 2 ஆகும். 2 ஆச்சுனா கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். இங்க 1 தான் இருக்கு. தெரியுதா? I is less than or equal to NSP. இப்போ இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப இது கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். சோ இங்க ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும். ஓகே இப்போ இங்க வந்தானே திரும்ப I வந்து 1 ஆயிடும். அதுக்கு அப்புறம் இங்க வந்து பிளஸஸ் ஆட் ஆகும். இப்போ வந்து ஆனா NPL கூட 5 இருக்கு. which means 5 பிளஸஸ் ஆட் ஆகும். 1 2 3 4 5 6 வரைக்கும் ஆட் ஆகும். சோ இது வந்து 2 3 4 5 6 வரைக்கும் போகும். அதுக்குள்ள இங்க வந்து இந்த 2 பிளஸ் இருக்கும். புரிஞ்சிருச்சுல? இத பண்ணி காமிக்கல. இந்த லூப்ல தான் இருக்கும். 6 வந்து 6 is greater than 8 வெளில வந்துரும். ஓகே புரிஞ்சிருச்சா இது? இப்போ எக்கோவை ஸ்பேசஸ் அண்ட் பிளஸஸ். ஸ்பேஸ் குள்ள ஒரு ஸ்பேஸ் தான். ஆனா பிளஸ் குள்ள 5 பிளஸ் இருக்கு. அப்போ 1 2 3 4 5. இப்போ என்ன ஆகும் பாருங்க? NSP equal to NSP minus 1. அப்போ இது 0 ஆகும். இங்க வந்து NPL equal to NPL plus 2. அப்போ இது வந்து 7 ஆகும். இப்போ இங்க போனோம்னா NSP greater than 0. ஆனா NSP 0 is not greater than 0. சோ வெளில வந்துரும். உங்களுக்கு அவுட்புட்ல வந்துரும். புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இது ஃபுல்லா?